ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃப்ராக்னன்ட் ஃப்ளவர் ப்ளூம்ஸ் வித் டிக்னிட்டி எபிசோட் 8 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த இடத்துல உசாமே அழுவுறான். அடே உசாமே, நீ வந்து அழுவாதரா, விடு. உசாமி என்னால் தான், இல்லைன்னா ஐஸ்கிரீம் நம்ம எல்லாருமே சாப்பிட்டு தாண்டா இருக்கோம். அப்புறம் என்ன, அது ஒன்னும் விஷயம் இல்ல, காசு கொடுத்து நம்ம சாப்பிடுறோம். சீங்க, நான் ஒழுங்கா பண்ணியிருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா. அந்த இடத்துல இப்படி ஆள் அழுவுறால. இதனால கடைக்கார அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு டயோக்கி அதை வேணா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தரேனே. அங்க இது கேட்கிற எல்லாருக்குமே சந்தோஷம். அங்க உசாமையும் சொல்றான், அடுத்த வாட்டி நம்ம எல்லாருமே பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த சைடு நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வரும், காய்ஸ் உங்ககிட்ட டைம் இருக்கா. நெக்ஸ்ட் சைட்ல அவங்க எல்லாருமே மீட் பண்ணிக்கிறாங்க. அங்க எல்லாரோட பேரையும் அவங்க சொல்றாங்க. அந்த இடத்துல உசாமையும் இந்த இடத்த பார்த்து யோசிக்கிறான், இது வந்து ஸ்கூலை கம்பேர் பண்ணா ரொம்ப தூரமா தான் இருக்கு, அதுக்காக தான் இங்க வர சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் அவ எதுக்கு வர சொன்னு சொல்றான். நேத்து நடந்த விஷயத்துக்கு ரொம்ப நன்றி, எங்களை நீங்க காப்பாத்தினீங்க. அது பரவாயில்ல, உங்களுக்கு எதுவுமே ஆகல, அது வரைக்கும் சந்தோஷம் தான். அதே மாதிரி எவ்வளவு தூரம் வர வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அது பரவாயில்ல, இருக்கட்டும். ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் டக்குனே முடிஞ்சிச்சு, அதனால நாங்க சீக்கிரமாவே வந்துட்டோம். சரி, அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் அது வந்து எப்படி போச்சு? நல்லா தான் போச்சு, ஆனா கடைசியில நாங்க தோத்து போயிட்டோம் தெரியுமா. அப்படியா, ரொம்ப கஷ்டம் தான்ப்பா. அந்த இடத்துல கிஃப்டா நிறையவே பொருளையும் தராங்க. இதை பார்க்கும் போது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சுபாரு லைப்ரரியில கத்தி விட்டுருப்பால, இந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்கறா. என்ன மன்னிச்சிருங்க, அன்னைக்கு உங்களை யாரும் கூட எனக்கு தெரியாது. நான் வந்து அந்த மாதிரி இருக்கும் போது ரொம்ப அதிகமா உங்களை கத்தி விட்டுட்டேன். என்ன சொல்ல இருக்கீங்க, இந்த மாதிரி அந்த விஷயம்லாம் எனக்கு ஞாபகம் கூட இல்ல. என்னப்பா, நான் ஒண்டிதான் இப்படி சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் இல்லையானே, ஒரு மாசம் முன்னாடி ஆச்சு அந்த விஷயம்லாம். அதனால அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. அங்க சாக்குவும் சொல்றான், என்ன மன்னிச்சிரு, நானும் தான் அன்னைக்கு ரொம்ப அதிகமா உங்ககிட்ட சொல்லிட்டேன். அந்த மாதிரிலாம் நான் சொல்லியிருக்க கூடாது. அட சாக்கு, என்ன உனக்கு இந்த மாதிரி சைடெல்லாம் இருக்கா? அங்க சுபாருக்கும் பிளஷ் ஆகும். சுபாரு கிட்ட அவ சொல்றான், சீக்கிரம் சுபாரு, இதுதான் வாய்ப்பு. அந்த இடத்துல மன்னிப்பு கேட்கிற விதமா ஒரு பொருள் அவ கொண்டு வந்திருக்கா. அதுவும் ஸ்வீட் தான். அவங்க வாங்குறாங்க. அது பார்த்தா ரொம்ப விலை உயர்ந்த ஸ்வீட் போல. இதெல்லாம் அவங்க பார்த்ததே இல்ல. இவள கடைசியா பார்த்தது இது எங்களுக்கா. இந்த மாதிரி ஸ்வீட் எல்லாம் எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. இதனால அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு விஷயத்தையும் அவங்க டிசைட் பண்றாங்க, நம்ம கிட்ட எவ்வளவு பொருள் இருக்கு, டெசர்ட் பார்ட்டியை நம்ம ஏன் கொண்டாடக்கூடாது. கண்டிப்பா அங்க சுபாருவும் சொல்றான், ஆனா நான் வந்து கியோகோல இருந்து வந்திருக்கேன். ஏய் போதும், இந்த மாதிரி எத்தனை வாட்டி தான் அதையே சொல்ல இருப்பேன். இந்த மாதிரி எங்களுக்கு அதை பத்தி எந்த விதமான கவலையும் இல்ல. உண்மையா சொன்னா சிதோரி பசங்க, அதாவது எங்களை தான் கியோக்கோ வந்து ரொம்ப வெறுக்கும். அதனாலயே நாங்க தூரத்தை மெயின்டைன் பண்ணுவோம். அதுவும் எதுக்கு, அதுவும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் நாங்க மெயின்டைன் பண்றது. அதனால எதை பத்தியும் நீ கவலைப்பட வேணாம். திரும்ப நீ சொல்லாத, இந்த மாதிரி நான் கியோக்கோல இருந்து வந்திருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. சரி இந்தா இதை எடுத்துக்கோ. இந்த இடத்துல அவ எடுத்துக்கிறான். இப்பதான் நம்ம சுபாருக்கு அங்க எல்லா விஷயமும் புரியுது. இது வரைக்கும் நம்ம சிதோரி பசங்களை பத்தி இந்த அந்த தப்பான எண்ணம் அது வந்து இப்பதான் எனக்கு போச்சு. நானும் எதோ தப்பாலாம் யோசிச்சேன், ஆனா எதையுமே நம்மளோட கண்ணால பார்க்காத வரைக்கும் சொல்ல முடியாது இல்லையா. அதனால எல்லாத்தையுமே நம்மளோட கண்ணாலையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அங்க போறாங்க. போகும்போதே சுபாருவை கூப்பிடுறான், சுபாரு இங்க வரீங்களா, ஸ்வீட் எல்லாம் எங்க வாங்கினீங்க, யுரிட்டா அத்த விஷயங்களுக்காக ட்ரீட் வைப்பான், வாய்ப்பு இல்ல, வேணா சொல்லாதீங்க. அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா ஆயிட்டாங்க இவங்க ரெண்டாரும். போற வழியில அங்க சொல்றான், நீ எனக்கு ஸ்டடி பண்ண ஹெல்ப் பண்ண இல்லையா, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு நான் ரீபே பண்ணணும்னு ரொம்ப யோசிச்சேன். எதுவா இருந்தாலும் கண்டிப்பா நான் உனக்காக பண்றதுக்கு தயாரா இருக்கேன். அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு ஒன்னா போகணும். இதுக்கு நம்ம ரெண்டார ஒத்துக்கிறான். சீன் அப்படியே பாஸ்டுக்கு போகுது. இந்த விஷயத்த நம்ம ரெண்டார யோசிக்கிறான். இடத்துல உசாமே சொல்லிருப்பான், நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கடா, கரெக்டா அப்படி நீ சொல்லிட்ட. அவங்க வந்து ரொம்ப நல்லவங்கன்னு ரொம்ப மாறிட்ட தெரியுமா. அன்னைக்கு உசாமே அப்படி சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்தது நம்ம காரு தான். இப்படி நான் அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். நெக்ஸ்ட் சீன்ல ட்ரெயின்லயும் ரொம்ப ஆளு நர்வஸா இருக்கான். பக்கத்துலயே ஒரு பையனும் பொண்ணும் டேட்டிங்காக ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. அங்க இதை கேட்டோடனே நம்ம ஆளுக்கா நம்ம போறதோ டேட்டிங்னு ஒரு சைடு தோணும், இன்னொரு சைடு இல்லன்னு அவன் யோசிக்கிறான். வெளில வந்து பார்த்தா ரெண்டு பேருமே ஒரே ட்ரெயின் தான். ரெண்டாரும் நான் சுத்தமா எதிர்பார்க்கல, ஒரே ட்ரெயின்லயா நம்ம வந்தோம். சரி ஏதோ ஒண்ணு, நான் சொன்னதுக்காக இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவங்க வந்திருக்க இடம் அது வந்து அக்வாரியம் தான். அங்க ஏகப்பட்ட மீன்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும் போது ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருக்கு. நான் சின்ன பொண்ணா எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கும் போது நான் வந்தது. அப்படியா, நானும் அந்த டைம்ல தான் வந்தேன். டைம்ல நான் பெரிய மீனை தேடி தான் போவேன், இந்த ஷார்க் எல்லாம். அப்படியா, சரி நம்ம என்ன பண்ண போறோம். அதுவா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு டால்பின் ஷோ பார்க்கணும்னு. அது 3 மணிக்கு ஆரம்பிக்குது. அதே மாதிரி அந்த சீ லைன் ஷோ அதையும் எனக்கு பார்க்கணும். தெரியலையே இந்த மாதிரி டைம் இருக்குமான்னு. இப்படி அவ இன்னோசென்ட்டா இதெல்லாம் சொல்லும் போது நம்மளுக்கு சிரிப்புது. கவலையே படாத, நம்ம போலாம். ஆனா ரெண்டாரோ, நீங்க போக வேண்டிய அந்த இடம்லாம் பரவாயில்ல, இன்னைக்கு உனக்கு என்னெல்லாம் பார்க்கணுமோ கண்டிப்பா நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாம். இதை கேட்கிற நம்ம காருக்கு அங்க அவ்வளவு சந்தோஷம். அங்க இருக்கிற நிறையவே வித்தியாசமான மீன், பெரிய மீன், இதெல்லாம் அவங்க பாக்குறாங்க. அவங்க சாப்பிடுவாங்க.
அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அங்க ஒரு கிளவுன் ஃபிஷ்ஷும் இருக்கும். ஏய் ரெண்டாரோ அதை பாத்தியா, ரொம்ப அழகா இருக்குல்ல. ரெண்டாரோ ஸ்டடிக்கு ஹெல்ப் பண்ணல, அதுக்காக அங்க தேங்க்ஸ் சொல்றான். அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸும் உன்னாலதான் இப்போ ஒன்னா இருக்காங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. பரவாயில்ல இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் அது எப்படி போச்சு அதை பத்தி நீ எனக்கு சொல்ல மாட்டியா? டைம் இருக்கு, நீ அதை பத்தி சொன்னா நான் சந்தோஷப்படுவேன். இதை கேட்கும் போது அதை பத்தி அவன் சொல்றான். டைமா இது இன்னமும் ஏதோ 5 நிமிஷமோ தான் ஏதோ இருக்கும், அதனால அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்றான். சைடு அவ போட்டோ எல்லாம் பார்த்து யோசிக்கிறான். இன்னைக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், அதே மாதிரி இந்த விஷயம் இதெல்லாம் எனக்கு பொக்கிஷம் மாதிரி. இந்த சைடு நம்ம ஹீரோ கொஞ்சம் கவலைப்படுறான், ஏன்னா அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணா, நான் காரும் என்ஜாய் பண்ணலான்னு தெரியல. அதனால யோசிக்கிறான் நம்ம காரும் என்ஜாய் பண்ணலாம் இல்லையான்னு. ஆனா ஒரு சைடு நான் பார்த்த வரைக்கும் அடிக்கடி அவ ஸ்மைல் பண்ணா, இப்போ கண்டிப்பா அவ என்ஜாய் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவன் வரான், அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு அவ புச்சுன்னு இருக்கான். ஆமா என்ன ஆச்சு? எனக்கு தெரிஞ்சு இவளோட ஃபேமிலியை இவ தவற விட்டான்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் இவளோட ஃபேமிலியை ஒண்ணு சேர்க்க கூடாது? நான் காரு நீ ஆசைப்பட்ட அந்த விஷயம் பரவாயில்ல, நம்ம இவளோட ஃபேமிலியை ஒண்ணு சேர்க்கலாம். இதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். அந்த சின்ன பொண்ணு கிட்ட அவளோட பேர் அவ கேக்குறான். ஆமா உன்னோட பேரு என்ன? என்னோட பேரு மீகா. அப்படியா? என்னோட பேரு காரு, இவரு ரெண்டாரோ. அங்க கியூட்டாவ ரென்னு சொல்றான். என்னது ரென்னா? இதுக்கப்புறம் அங்க காரு சொல்றான், நீங்க 2 பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் நம்ம மீகாவோட அம்மாவையும் அப்பாவையும் தேடுறேன். நான் நம்ம 2 பேருமே தேடினா தனியா வர்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். அங்க உட்காரும் போது இடத்துல அவன் மன்னிப்பு கேட்கிறான். என்ன மன்னிச்சிருங்க, என்னால தானே எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு. இல்லம்மா நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல நான் தான் உங்க டேட்டை நாசமாக்கிட்டேன். என்னது டேட்டா? டேட் எல்லாம் நாங்க பண்ணல, ஆனா நீங்க 2 பேரும் நல்ல கப்புள்ஸா எனக்கு தெரிஞ்சீங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமா, டைக்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம டைக்கி இருக்கான் பாத்தீங்களா, அவன் கிண்டர் கார்டன்ல என் கூட ஒன்னா படிப்பான். அதே மாதிரி ஃபாஸ்டா ஓடுவான். ஹாக்கி பால் எல்லாம் அவன் பயங்கரமா வித்தி எல்லாம் காட்டுவான். அவனை பார்க்கும் போதெல்லாம் என்னைய அறியாம நான் ஸ்மைல் பண்ணுவேன் தெரியுமா. எனக்கு அவனை அவ்வளவு பிடிக்கும். அப்படியா? உனக்கு ரொம்ப அவனை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா அதேதான். எப்படி தனியா பெஞ்சிருப்பானா, நம்ம ரெண்டாரோ எப்படி ஷார்க்க பாக்குறேன்னு போயிருப்பான், அதே மாதிரிதான் இவளும் அப்படியே தனியா பெஞ்சிருப்பான். இப்படி எல்லாம் அங்க பேசும்போது நல்ல வேலை நம்ம காரு கொண்டு வந்துடுறான். அப்பாவையும் அம்மாவையும் பார்த்தோன்னே அப்படியே அவ கட்டி பிடிக்கிறான். நல்ல வேலைமா உனக்கு எதுவுமே ஆகல, நாங்க என்னவோ ஏதோன்னு ரொம்ப பயந்து போயிட்டோம். அவங்க 2 பேருமே தேங்க்ஸ் சொல்றாங்க. என்னோட பொண்ணு உங்களுக்கு பிரச்சனையே இல்ல உண்மையா சொன்னா நான் அவ கூட பேசுறதுல ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அங்க மீக்காவும் கிட்ட சொல்றான், ரென் நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்கல, உண்மையா சொன்னா நீங்களும் காரும் ஒரு பெஸ்டான கப்புள்ஸா இருப்பீங்க விட்டா. இதை கேட்டோன்னே நம்ம ஆளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆல்ரெடி ஒரு விஷயத்த அவ சொன்னா, டைக்கு எனக்கு அவ்வளவு பிடிக்கும், அதனாலே பேசும்போது நான் ஸ்மைல் பண்ணுவேன். அதுக்கே நம்ம ஆளு யோசிச்சான், இதே மாதிரிதான் காரு அடிக்கடி பண்ணுவானு. இப்படி சொன்னோன்னே ஒரு மாதிரி அவன் யோசிக்கிறான். காரும் சொல்றான், திரும்பவும் தனியா பெஞ்சிடாத என்ன? கண்டிப்பா. காரும் சொல்றான், ஷோ முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், வா நம்ம வீட்டுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். இல்ல உனக்கு டைம் இருந்தா நைட் ஷோவை நம்ம பார்க்கலாமா? இதுக்கு அவ ஒத்துக்கிறா. அங்க அதையும் அவங்க என்ஜாய் பண்றாங்க. ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு ஷோ. இவளை பார்த்ததை விட கிட்ட பாக்குறது ரொம்ப அற்புதமா இருக்குப்பா. அங்க காரும் தேங்க்ஸ் சொல்றா, ரொம்ப நன்றி, எதிர்பார்க்கல நீ இதுக்கு ஒத்துப்பேன. அதே மாதிரி நான் ஜஸ்ட் ஹெல்ப் தான் பண்ணேன், அதுக்காக எனக்கு எவ்வளவு விஷயத்த நீ பண்ணிருக்க, ரொம்ப தேங்க்ஸ். இடத்துல ஏன் தெரியல அந்த சின்ன பொண்ணு சொன்ன விஷயம் தான் ஞாபகம். சொன்ன மாதிரியே தான் இப்போ அவ ஸ்மைல் பண்ணிருக்கா. எனக்கு இது வரைக்கும் ஒருத்தங்க மேல இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்ததே இல்ல, எல்லாமே ஒத்து போகுது. அதே மாதிரி அற்புதமான சீன்ல இருந்து என்னோட கண்ணை என்னால எடுக்க முடியல அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷமா அங்க சொல்றான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பாக்குறீங்கன்னா எல்லாருமே ஒரே ஒரு லைக்க போட்டுருங்க. நான் அப்பதான் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய வரும். லைக்க போட்டுருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.